நல்லா இருக்குன்னு பார்க்கிறேன். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு மகத்தான இலக்கிய பணியோடு உலகளாவி இணைய வாயிலாக நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. குறிப்பாக நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை, அதிலே சிறுகதைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்கள் எழுதிய எல்லா சிறுகதைகளையும் கதை சொல்லிகள் வாயிலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையாக கேட்டு அந்த கதைகளுக்கு பின்னூட்டம் தந்தும் புதிய புதிய பரிணாமங்களில் கதை கேட்போர் வாயிலாக பகிர்ந்தும் பதிவு பின்னூட்டத்தாலும் நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழர்களே. அப்படி நாம் பயணித்த மூன்றாவது களத்தில் நம்முடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா கி.ரா. என்கிற மிகப்பெரிய அற்புதத்தினுடைய பரிசல் இலக்கியத்தினுடைய முன்னோடி. இன்னமும் ஒருபடி மேலே சொல்ல போனால், வாழுகிற காலம் வரை எத்தனையோ படைப்பாளிகள், நான் சொல்லுகிற செய்தி கூட இணையத்தில் பார்த்ததுதான், எத்தனையோ படைப்பாளிகள் 100 வயது வரை வாழ்ந்திருக்கார். ஆனால் தனது கடைசி மூச்சு வரை பேனா பிடித்து எழுதியவர். அப்படி இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை வரிசைப்படுத்தினவை என்றால் கீரா என்கிற மகத்துவமும் முதன்மையானவர் என்பதை நாம் பெருமையோடு குறிப்பிட வேண்டிய மகிழ்வான பதிவு இது. 97 வயதில் அவர் அட்டெண்டன்ட் பச்சி என்கிற குறுநாவலை தனது அழகான கையெழுத்தில் எழுதி வெளியிட்டார். இதை யாரும் அச்சிட வேண்டாம் என்று சொல்லியே வெளியிட்டார். அப்படி தன்னுடைய படைப்பாளுமையை தன்னுடைய கையால் எழுதியும் செதுக்கியும் உணர்ந்தும் உணர்த்திவித்தும் உயிரோட்டம் தந்த மகத்தான படைப்பாளிதான் கீரா. அவரை பற்றித்தான் நாம் ஒவ்வொரு நாளும் பேசி கதை சொல்லி வாயிலாக கேட்டு பயணிக்க தொடங்கி இன்றைக்கு 3ஆம் நாள் நிகழ்வில் அவருடைய சிறுகதையான புறப்பாடு என்ற கதையை கேட்க இருக்கிறோம் தோழமைகளே. இந்த கதையை நம்மோடு கதை சொல்லியாக பயணிக்கக்கூடிய எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர், மேடை பேச்சாளர், வானொலி பண்பலை நிகழ்ச்சி தொகுப்பாளர், எழுத்தாளர், கதை சொல்லி என பல்வேறு பரிணாமங்களில் தன்னை தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அடையாளப்படுத்திக் கொண்ட சி. சரிதா ஜோ அவர்கள் தான் இன்றைக்கு கதை சொல்லியாக நம்மோடு பயணிக்க இருக்கிறார். விஜயமங்கலத்தில் பிறந்த இவர் பி.பி. சோதிலிங்கம் என்பவரை திருமணம் செய்து கொண்டு இவருக்கு சஞ்சய், சச்சின் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இருவரும் படித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கதை சொல்லி தமிழிலும் உளவியலும் முதுகலை பட்டமும் கல்வியலில் நிறைஞர் பட்டமும் பெற்றவர் ஆவார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில குழு உறுப்பினர் ஆவார். ஈரோடு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் ஆவார். தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் ஈரோடு மாவட்டத்தினுடைய செயலர் ஆவார். தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் ஈரோடு மாவட்டத்தினுடைய செயலராக இருந்து அவர் பல்வேறு பணிகளை செய்து வருகிறார். அவர் பல்வேறு கண்காட்சிகள் என அவர் தொடர்ந்து பயணித்திருந்தாலும் இலக்கிய படைப்புகள், குறிப்பாக சிறார் சிறுகதை தொகுப்புகள், ஈழ மரமும் தங்க இறக்கைகளும், கனவுக்குள் ஒரு கண்ணாமூச்சி, கிளியோடு பறந்த ரோஹிணி, ஆர்தாத்தா நீங்க, வண்ணங்களின் அதிசயம், இது தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பாக வெளியிடப்பட்டது. காட்டுக்குள் மர்ம விலங்கு, சின்ன வாத்தியார், கதையாம், போன்சாய் மரம் என 9 சிறார் சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டார். சிறார் நாவலையும் மந்திர பிடுகிழப்பை, நிழலை தேடிய பூதம், பேயாவது பிசாசாவது, கடலுக்கடியில் மர்மம், சரஸ்வதி என்ன ஆச்சு,
மாய உலகமும் மந்திர புன்னகையும், அடுத்ததாக ஒரு ஆங்கில சிறு நாவலும் எழுதியிருக்கக்கூடிய நம்முடைய கதை சொல்லி கட்டுரையும் பெண்ணியம் தொடர்பான சாவுப்பாடி என்கிற தொகுப்பையும் வெளியிட்டு அசோகமித்திரனுடைய நினைவு படப்பாக்க விருது 2021 பெற்ற இவர் திருப்பூர் சக்தி விருது, உலக தமிழ் பேரியக்கத்தின் தங்கை மங்கை விருது, தனுஷ் புதுமை விருது, ஈரோடு ஜேசிஐ வழங்கிய சிறார் எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சொல்லி விருது 2021, கருப்பு கருணா விருது 2022, இப்படி பல்வேறு விருதுகளை தொடர்ந்து பெற்ற இவர் தற்பொழுது கூட நம்முடைய மக்கள் சிந்தனை பேரவை நடத்திய அந்த அரங்கத்திலும் சிறப்பு விருது பெற்ற நல்ல சிந்தனையாளர். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் நியூ செஞ்சுரி புத்தகம் நிலையம் இணைந்து வழங்கிய சிறார் நூலுக்கான திரு குன்றக்குடி அடிகளார் விருதை, கடலுக்குள் அடியில் மர்மம் என்கிற நூலுக்கு விருது பெற்ற நம்முடைய கதை சொல்லி அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட அவரை பற்றிய தரவுகளை மட்டுமே மணிக்கணக்கில் பகிர்ந்து கொள்ள அளவிற்கு தன்னுடைய சிந்தனையால் வளர்ந்த சிறப்பு கதை சொல்லியாக இன்று நம்மோடு பயணிக்கக்கூடிய சரிதா ஜோ அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக கதை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. நன்றி தோழர், சிறப்பான அறிமுகம் கொடுத்ததுக்கு. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற நிர்வாகிகளுக்கும் மற்றும் கலந்து கொண்டிருக்கும் அத்தனை தோழமைகளுக்கும், லட்சுமண பெருமாள் ஐயா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய மாலை வணக்கம். ஒரு அருமையான நிகழ்வு, அருமையான முன்னெடுப்பு. தொடர்ந்து கலை இலக்கிய பெருமன்றம் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளை அறிமுகப்படுத்தி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைய காலகட்டத்தில் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான ஆளுமைகளை அறிமுகப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. இப்படியான கதைகள்லாம் வந்திருக்கு அந்த காலகட்டங்கள்ல அப்படிங்கிறத வாசித்து எவ்வளவு தெரிஞ்சு கொள்ள முடியுமோ அதை தாண்டி கேட்கும் பொழுது இன்னும் அந்த கதை வீரியமாக எல்லாரிடமும் சென்று சேரும். அந்த வகையில மிக மிக முக்கியமான முன்னெடுப்பை தொடர்ந்து ஒரு நிகழ்வை தொடர்ந்து டெய்லியும் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். உண்மையாகவே தினமும் உட்காரணும், அதுக்கான அவங்களுக்கான தகவல்கள்லாம் வாங்கி ஒவ்வொன்னா கொடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாங்க. சோ முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னும் தொடர்ந்து நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளை தாண்டி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எழுத்தாளர்களையும் அவர்களுடைய கதைகளையும் இப்படி எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். ஏன் அப்படின்னா, பெரும்பாலும் வாழும் காலங்களில் அந்த எழுத்தாளரை பாராட்டுவது, அந்த எழுத்தாளருடைய படைப்புகளை கொண்டாடுவது அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும். எந்த அளவுக்கு நம்ம அந்த மாதிரியான ஆளுமைகளை கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற 100க்கும் மேற்பட்ட கதைகளை எழுதி தமிழ் சிறுகதை தமிழ் இலக்கியத்துல ஒரு பெரும் பங்காற்றி இருக்கும் ஆளுமைகளை அவருடைய கதைகளையும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற வேண்டுகோளோட இன்னைக்கு நான் கதைக்குள்ள போறேன். கீரா ஐயாவை பத்தின ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கீரா ஐயா அப்படின்னு சொன்னதையுமே எனக்கு நினைவுக்கு வர்றது என்னுடைய நிகழ்வு தான். கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டத்துல ஏராளமான ஆன்லைன் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. சோ அந்த நேரங்கள்ல நான் நிறைய கதைகள் சொல்லிட்டு இருந்த, குழந்தைகளுக்கான கதைகள், இந்த மாதிரி சிறுகதைகள் எல்லாமே சொல்லிட்டு இருந்த நேரத்துல கள்ளக்குறிச்சி அறிவியல் இயக்கம் ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுல கீரா ஐயாவுடைய படைப்புகளை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதை பத்தி பேசலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நான் சமீபத்துல படிச்ச கோபல கிராமம் புத்தகத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது, சரி ஆனா அது ரொம்ப பெரிய கதையா இருக்கு, நாவலா இருக்கும், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் அது கூடயே வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாவலை முழுவதுமாக சொல்லிட முடியுமா, ஒரு எழுத்தாளர் எழுதிய பார்வையிலிருந்து சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 30 நாள் அது அவரோடயே வாழ்ந்த அப்படின்னு சொல்லலாம். அந்த கதையோடயே பயணிச்ச, எங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த கதையோட நினைவுதான் இருக்கும். நான் சமையல் பண்ணிட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் இது வருமா, இதுக்கப்புறம் இது வருமா, நான் வண்டியில டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் இது வருமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட என் வீட்டுக்காரர் ஒரு மாசம் டெய்லியும் சாயந்தரம் ஆனா கதை கேட்பார். அவர் வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்பல இந்த கதையை கேளுங்க, இந்த கதையை கேளுங்க, இதுக்கப்புறம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கதை எனக்குள்ள அவ்வளோ ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண்களை
அந்த கதை தொடங்குறதுல இருந்து முடியற வரைக்கும் அவ்வளவு அழகா கொண்டு போயிருப்பாரு. ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ, கொண்டு போய் சேர்க்கணுமோ, அந்த வலியும் வேதனையும் அந்த அந்த ஸ்டார்டிங்ல எப்படி பெண்கள் இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த கதையை படிக்கும்போது ஒரு இனம் ஒரு குழு எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல செட்டில் ஆச்சு, ஒரு இடத்தை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கறத அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. சரி, நான் கதையை சொல்லி முடிச்சுட்டேன் 1 மணி நேரம். 1 மணி நேரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, அந்த 1 மணி நேர நிகழ்வையும் கீரா ஐயா உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாரு. எனக்கு படபடன்னு ஆயிருச்சு. ஐயோ, நான் ஏதாவது கதையில தப்பா சொல்லியிருப்பனோ, எங்காவது மாத்தி சொல்லியிருப்பனோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் பதட்டம் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவங்க சொல்லவே இல்லை. ஒரு 96, 97 வயது மனிதர் 1 மணி நேரம் ஆன்லைன் நிகழ்வுல உட்கார்ந்து கேட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவரு கதை சொன்ன பெண்மணிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தை வந்து இன்னைக்கும் எனக்கு ஒரு பெரிய விருதா நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் அவரோட எண் கொடுத்தாரு. நாரும்புநாதன் தோழர் தான். அவரோட எண் கொடுத்தாரு. அவர்தான் வந்து வர வச்சது. சோ அவர்கிட்ட பேசும்போது அவர் கேட்ட முதல் கேள்வி இதுதான். சரி, கதையெல்லாம் சொல்றேம்மா, சோத்துக்கு என்னமா பண்ற அப்படின்னு கேட்டாரு. பொருளாதார ரீதியா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்போ ஒரு எவ்வளவு வயதானாலும் பெண்களுக்கான ஒரு பொருளாதார சுதந்திரம் இருக்கணும், பொருளாதாரத்துக்கான ஒரு வருவாயை ஈட்டிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு ஐயா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் நிறைய நேரங்கள் பேசினேன். அதன் பின்னாடி நுழைப்புலம் நிகழ்வுல ஒரு கதை சொல்லல் நிகழ்வு, அதுலயும் ஐயா வந்திருந்தாரு. நான் நாட்காலி கதை தான் நேத்து நம்ம அபி சொன்னாவும் அந்த கதையை தான் நான் சொன்னேன். சோ இப்படி அவரோட போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருந்த நேரத்துல இந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சோ அவரை பத்தி நிறைய தகவல்கள் உதயசங்கர் ஐயாவும் நாருமுநாதன் ஐயாவும் தொடர்ந்து எங்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் அவங்களோட பயணம் பண்ணவங்க. அப்ப கோவில்பட்டியில கிட்டத்தட்ட 7 சாகித்ய அகாடமி விருதாளர்கள், அதுவும் 2 நண்பர்கள் கீரா ஐயாவும் அழகிரி ஐயாவும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது, சோ இதெல்லாம் அவரை பற்றின தகவல்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நான் அவங்க வழியா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் மேல இன்னும் இன்னும் மதிப்பு அதிகமாயிருச்சு. இப்போ நம்ம ஐயா சொன்ன மாதிரிதான், ஒரு 97 வயசுல ஒரு மனுஷன் சிந்திக்க முடியுமா? இப்பவே நம்மளோட சிந்தனை இந்த வயசுலயே டக்கு டக்குன்னு மறந்துருது. பழைய விஷயங்கள் மறந்துருது. நம்ம ஒண்ணுக்குள்ள தீவிரமா இறங்கும்போது இன்னொன்னு மறந்துருது. ஆனா 97 வயசுல ஒரு மனிதன் வாழ முடியுமா அப்படிங்கறதே ஒரு பெரிய சவாலா இருக்கும் பொழுது, அதை தாண்டி அவர் வந்து எழுதியிருக்காரு. அது கையெழுத்து பிரதியா எழுதியிருக்கிறாரு. கை எப்படி நடுங்காதா? இன்னைக்கு எல்லாருமே டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான்லாம் வாய்ஸ் டைப் தான் மோஸ்ட்லி பண்றேன். அப்போ எழுத்து அப்படிங்கும் போது எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்திருக்கும். அப்போ எவ்வளவு சிந்தனையில தெளிவா இருந்தாலும் கையை எப்படி எழுத முடிச்சிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அண்டரவனை பற்றி அவரோட கைப்பிரதியா எழுதி நானும் அந்த கதையை வாசிச்சேன். எனக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. சோ அவ்வளவு ஒரு அருமையான எழுத்தாளரை 2 அரசாங்கமும் பெரும் மரியாதையோடு அனுப்பி வச்சது அப்படின்னு சொல்லலாம். சோ அவர் நிறைய வேலைகள் செஞ்சிருக்காங்க கரிசல் இலக்கியத்திற்காக. நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான். எல்லாருக்கும் எந்த தமிழ்நாட்டுல எந்த பகுதியிலையும் செய்யாத வேலைகளை செஞ்சிருக்காங்க. அங்க இருக்கிற அத்தனையும் திரட்டி புத்தகங்களா வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி அவரோட படைப்புகள், இன்னைக்கு நான் நிறைய இடங்கள்ல கதை சொல்ல போகும் பொழுது சொல்ல தகுந்த கதைகள் அப்படின்னு சிலது உணர்வுபூர்வமா நம்ம உள்வாங்கிக்க முடியும், சொல்ல முடியாது. பட் கீரா ஐயாவுடைய பெரும்பாலான கதைகள் சொல்ல தகுந்த கதைகளா இருக்கும். அந்த கதைகளை எளிதாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியும். மக்களுடைய மொழியில் இருக்கும் எளிய மனிதர்களை, சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணியிருப்பாரு. அப்படியான கதைகள்ல நிறைய கதைகள் எனக்கு பிடிக்கும். அதுல முதல்ல பிடிச்ச இடம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா புறப்பாடுதான். புறப்பாடு கோமதி. கோமதி அப்படியான ஒரு கதை. புறப்பாடு, நாட்காலி, பேதை, இப்படியான கதைகள்லாம் நான் தொடர்ந்து நிறைய இடங்கள் சொல்லியிருக்கேன். அதுல புறப்பாடு நிறைய நேரம். சரி, புறப்பாடு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா புறப்படுறதுதான், வேற என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். சரி, எங்க புறப்படுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் இந்த கதையை அந்த யோசனையோட தான் நான் தொடங்குறேன். எந்த ஒரு சிறுகதைக்கும் கதையோட தொடக்கமும் முடிவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அந்த கதை வந்து சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சரியான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம். அந்த வகையில முதல் தொடங்கும் போதே அந்த முதல் 2 வரியே நம்ம கதைக்குள்ள இழுத்துறணும். அப்படி அழகா தொடங்கி இருப்பாரு. எப்பா, அன்னாரப்பகுண்டர் செத்து போயிட்டாராம்ல அப்படின்னு சொல்லி, இந்த செய்தி கேட்டியா அப்படின்னு சொல்லி தொடங்குறாரு. அப்ப நமக்கு என்ன ஆகும்? அன்னாரப்பகுண்டரா? யாரா இருப்பாரு அவரு? செத்து போயிட்டாரா? என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த கதைக்குள்ள அப்படியே உள்ள வர்றோம். உள்ள வந்தது எல்லாரும் சொல்றாங்க. மறுபடியும் பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, எதிரில் இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா வேற சொல்றாரு.
என்னடா அது, ஒரு மனுஷன் செத்து போயிட்டா சந்தோஷமாவா கொண்டாடுவாங்க, இவர் செத்துட்டாருன்னா ஏன் சந்தோஷமா இருக்கிறாங்க? அப்படி யார் இந்த அன்னார பவுண்டர்? இந்த அன்னார பவுண்டர் ஒருவேளை பெரிய கொலைகாரனா இருப்பானோ, கொலைகாரனா இருப்பானோ, பெரிய ஆளா இருப்பானோ, பெரிய ஊருக்கே பெரிய தொல்லை கொடுத்தவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிதான் நம்ம உள்ள போறோம். அப்போ பக்கத்துல ஒருத்தர் சொல்றாரு, ஏப்பா நெசமாத்தான் சொல்லுதியா, பொய்க்கு இது சொல்லுதியா, என்னமோ அன்னார பவுண்டர் சாகறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லப்பா, அன்னார பவுண்டர் நெசமாலுமே செத்து போயிட்டாரா அப்படி சொல்லி கேக்குறாரு. எப்பா அங்க பாருப்பா மக்காளி, அப்பதான் வந்து இந்த சாவுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு வருவாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து எவ்வளவோ வளர்ந்துருச்சு, போன் பண்ணி சொல்றோம், அப்படி இப்படி தெரிஞ்சுக்கிறோம், போஸ்ட் அடிச்சு ஒட்டிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அன்னைக்கெல்லாம் வந்து சாவுக்கு போய் சொல்லிட்டு வருவாங்க, ஊர் ஊரா போய் சொல்லிட்டு வருவாங்க. சோ அந்த ஊர் ஊரா போய் சொல்லிட்டு வர்றது வந்து ஒருத்தர் கிளம்பிட்டு இருக்கிறாரு. அப்போ பாரு மக்காளி கிளம்பியாச்சு, டேய் மக்காளி இங்க வா அப்படின்னு சொல்லி கைத்தட்டி கூப்பிடுறாரு. ஒருத்தர் கூப்பிட்டு, எப்பா நெசமாத்தான் சொல்றியா, அன்னார் பகவுண்டர் போயிட்டாரா, நீ எங்க போயிட்டு இருக்கிற அப்படிங்கிறது. ஆமாங்க நெசமா தாங்க சொல்லுது, அன்னார் பகவுண்டர் போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு போயிட்டாரு, ஊருக்கு செய்தி சொல்றதுக்காக போயிட்டாரு. அந்த ஊர் பூரா பரவி, பக்கத்தூர் பரவி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் பவுண்டர் நெசமாலுமே செத்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்க, ஏப்பா நெசமாத்தான் சொல்லுது, என்னப்பா சொல்லுது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்க, இப்படி மாறி மாறி ஊரெல்லாம் கொண்டாட்டமா நடந்துருச்சு. சரி ஊரெல்லாமா கொண்டாடுற அளவுக்கான மனுஷன் இவரு செத்ததுனால ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்கலாம்னு அடுத்தது அன்னார பகவுண்டரை பத்தி கொடுக்குறாரு. ஒரு எழுத்தாளர் எப்படி தொடங்குறாரு, அதுக்குள்ள எப்படி அடுத்தது கொண்டு வராரு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கிறதுக்கே அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குது. அப்ப அன்னாரப்ப கவுண்டர் யாரு? அன்னாரப்ப கவுண்டர் எல்லாம் வந்து ஒண்ணு கொலகாரன் எல்லாம் யாரும் கிடையாது. அவர் ஒரு வயசானவரு, வயசாகி வயோதிகம் காரணமா அவர் இறந்துட்டாரு, இவ்வளவுதான். அப்போ வயோதிகம் காரணமா இறந்துட்டாரு. சரி, அந்த வயோதிகம் காரணமா இறந்ததுக்கு எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி அன்னாரப்ப கவுண்டர் கிடையில விழுந்துட்டார், படுத்துட்டார். முதல்ல அப்பதான் விழுறாரு. அவருக்கு வந்து வயசு காரணமா நோய் நொடி எல்லாம் எதுவுமே கிடையாது அது வரைக்கும். அப்போ கிடையில விழுந்த உடனேயும் கொஞ்ச நாள் ஆன உடனேயும் ஜோசியரை கூட்டிட்டு வந்து பார்க்கலாம், இல்ல வைத்தியர் கூட்டிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியரை கூட்டு வர்றாங்க. சண்முக வைத்தியர், அவர் தான் அந்த ஊருக்கே வைத்தியம் பாக்குறவரு. அவர் தேதி குறிச்சிட்டாரு அப்படின்னா தப்பவே தப்பாது. எந்த தேதியில் குறிச்சிட்டாரோ அந்த தேதிக்கு கொஞ்சம் முன்னாடியாவது போயிருவாரே தவிர ஒரு நிமிஷம் கூட தவறாது. அப்படியான ஒருத்தர் தான் வந்து இப்போ கூட்டிட்டு வந்து அவரை கூட்டிட்டு வந்துதான் பாக்குறாங்க. அவர் கூட்டிட்டு வந்து பார்த்த உடனே அவர் வந்து சொல்லிட்டாரு, ஏப்பா இந்த அமாவாசை தாண்டாது, நீங்க எதுக்கும் சொந்த பந்தெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க, முதல்ல அந்த கட்டல இருந்து இந்த மனுஷனை எடுத்து போடுங்கப்பா அப்படின்னாரு. ஏன் கட்டல இருந்து எடுத்து போடணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதுதான், அப்போ கட்டல்ல ஒரு உசுறு போயிருச்சு அப்படின்னா அந்த கட்டளையே அந்த ஆவி சுத்திட்டு இருக்குமா. அப்போ இந்த உடம்பு சரியில்லாத நேரத்துல எல்லாம் போய் யாராச்சும் அந்த கட்டளை படுத்தா அப்ப என்ன யோசிக்க தோணும் உங்களுக்கு? ஐயோ நம்மளை பிடிச்சு அமுக்கிருமோ, பேய் வந்து பிடிச்சு அமுக்கிருமோ, செத்தவங்க வந்து நம்மளை பிடிச்சு அமுக்கிடுவாங்களோன்னு தோணும். அதனால நீங்க எதுக்கு கட்டல இருந்து இறக்கி போட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னானே, சரி சரி அவர் சொல்லிட்டாருல்ல, அவர் தேதி குடிச்சிட்டா அது நடந்துரும் இல்லையா, அதனால சரி இறக்கி போட்டுறலாம்னு சொல்லிட்டு இறக்கி போட்டு சொந்த பந்தத்தெல்லாம் வர வச்சு தடை போடலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சரி அவர் எப்படி இறந்து போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் போல அமாவாசை போச்சு, பௌர்ணமி போச்சு, ஆனா அவர் போற மாதிரி எல்லாம் தெரியல. எல்லா விடிய உட்கார்ந்து டீ காபி வச்சு அவரையே பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த உசுறு அப்படியே இழுத்துட்டு இருக்கிறத தவிர அவர் போன பட்ட காணோம். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊருக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆன உடனே அன்னாரப்ப கவுண்டருக்கு என்ன ஆச்சு? அன்னாரப்ப கவுண்டர் முதல் யாரு அப்படிங்கிறதுனா, அன்னாரப்ப கவுண்டர் வந்து அன்னாரப்ப கவுண்டருக்கு 2 பொண்டாட்டி, 3 பொண்டாட்டி, 2 பொண்டாட்டி அல்ல 3 பொண்டாட்டி 2 தொடுப்பு. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் யாரெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க பொண்டாட்டி 5 பேரு, 3 பேரு 2 பேரும் அவங்கள போய் சேர்ந்தாச்சு. அவங்க மகள்கள் எல்லாம் போய் சேர்ந்தாச்சு. பேரன் பேத்திகளுக்கு எல்லாம் வயசாகி முடியெல்லாம் நரைச்சு போச்சு, வழுக்கி விழுந்துருச்சு. அவங்களும் கிட்டத்தட்ட அரை கிழவன் ஆயிட்டாங்க, கொஞ்சம் போற கண்டிஷன் ஆயிட்டாங்க. ஆனா இவருக்கு மட்டும் அப்படியே இருக்குது. ஒரு பல்லு கூட விழல, அப்படியே தந்த மாதிரி அப்படியே இருக்குது. ஆனா அப்படியே என்ன சொல்றது, தேஞ்சு போச்சே தவிர அவருக்கு ஒரு பல்லு கூட விழல. அப்போ அப்படி இருந்த ஒரு மனுஷன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எனக்கு 1 மாசம் நெல்லம் சோறும் கறியும் ஆக்கி போடுங்க, கோழிக்கறியும், இன்னொரு கல்யாணம் நான் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற. இப்படியான ஒரு மனுஷன், இவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னு தெரியாது, இவருக்கு வயசு என்னன்னு இவருக்கே தெரியாது, நட்சத்திரம் என்னன்னு இவருக்கு தெரியாது. நட்சத்திரமா? அவங்களுக்கு முதல் வயசே தெரியாது, நட்சத்திரம்னா என்னன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச நட்சத்திரம் எல்லாம் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் மேல ஏறிட்டாருன்னா, டேய் கீழே விழுந்துட்டீங்கன்னா நட்சத்திரம் எல்லாம் கலண்டு போயிருந்தா, இடுப்பு நட்சத்திரம் எல்லாம் அந்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான். சோ இப்படி இருக்கிற ஒரு மனுஷன் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் நல்லா மூச்சுட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மனுஷன் சாக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஊருக்குள்ள எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்னப்பா அன்னாரப்ப கவுண்டர் இப்படி பண்றாரு, போய் சேர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல மறுபடியும் ஒரு தடவை ஒரு உடம்பு சரியில்லாம போயிருது. இன்னொரு ஜோசியர் வராரு, ஜோசியர் வைத்தியர்னு சொல்லலாம்.
அவர் வந்து எல்லாம் பிடிச்செல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு எப்படியும் போய் சேர்ந்துரும்பா கொஞ்ச நாள்ல நீங்க எதுக்கும் சொந்த பந்துக்கெல்லாம் சொல்லி அனுப்பிடுங்க. ஏன்பா சொந்த பந்துக்கெல்லாம் எங்க சொல்லி அனுப்பு, போன தடவை இப்படித்தான் சொன்னார் சண்முக வைத்தியர், ஒண்ணு போன வாட்ட காணோம், நீங்க சரியா சொல்லிட்டு போங்க அப்படின்னது. இல்ல போய் சேர்ந்துரும், நீங்க எதுக்கு சாதத்தெல்லாம் கொட்டாங்க அப்படின்னு சொல்லி பேரம்பேத்தி சாதத்தெல்லாம் பார்த்து கட்டம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன், எப்படியும் இந்த இடத்துக்கு போய் சேர்ந்துரும், நீங்க எல்லாம் சொந்த பந்தத்தெல்லாம் வர சொல்லிருங்க அப்படின்னு சொன்னது. சரின்னு சொல்லி மறுபடியும் சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு வர சொல்லி அப்படியே அவங்க விடிய உட்காந்துட்டு வாலி மோட்சம் பாட ஆரம்பிச்சாங்க. வாலி மோட்சம் பாடுனா கொஞ்சம் இழுத்துக்கிட்டு கிடக்குறதெல்லாம் போயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. வாலி மோட்சம் பாடினோடனே இழுத்துக்கிட்டு கிடக்குறதெல்லாம் போகும் ரைட்டு. ஆனா இவருக்கு வாலி மோட்சம் பாடினது இவரு போன பாட்டக்கான, அக்கம் பக்கத்துல இருக்கிறது வேணா போயிருக்கலாமே தவிர இவரு போன பாட்டக்கான என்னடா இப்படி இழுத்துட்டு கிடக்குது, இவர் போகவே மாட்டார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் மறுபடியும் இன்னொரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்தவர் சொன்னாரு. என்ன அப்படின்னா, ஏப்பா அந்த சிலை பணம் கட்டுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டது. சிலை பணமா அப்படின்னா என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டது. அட அதான்ப்பா, அந்த பால் இருக்குது இல்லையா, அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமா பஞ்சுல நனைச்சு வாயில வைக்கிறதாப்பா. ஆட போங்க நீங்க வேற, நாங்களா செஞ்சு பார்த்து நம்ம நாளைக்கு முன்னாடியே அப்படின்னதையோ. என்ன பண்ணீங்க அப்படின்னதையோ. அட பசும்பாலை கொஞ்சம் கொஞ்சமா நனைச்சு பஞ்சில எடுத்து விட்டோம் அப்படின்னதே. ஆஹா, அப்புறம் வேற என்ன பண்ணீங்க, அப்புறம் என்ன ஆட்டுப்பால் எடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னே. நீங்க தப்பு பண்ணி போட்டீங்க அப்படின்னது. ஏன் பசும்பாலையும் ஆட்டுப்பாலையும் விடக்கூடாதாக்கு அப்படின்னது. நீங்க ரொம்ப தப்பு பண்ணி போட்டீங்க, பசுபால் ஆட்டுப்பால் எல்லாம் விடக்கூடாது, எருமைப்பால் தான் விடணும், அதுதான் கொஞ்சம் திக்கா இருக்கு அப்படின்னு சொன்னது. பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரா, நீங்க சொல்றதும் சரிதான், எருமைப்பாலு எருமைக்கு சம்மந்தம் இருக்குது இல்லையா, அதனால எருமைப்பால் விடுறது வந்து ரொம்ப சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மறுபடியும் எடுத்து எல்லாரும் பஞ்சில நினைச்சு எருமைப்பாலை விட்டாங்க. ஆனா அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தா கொஞ்சம் தெம்பான மாதிரி இருக்கிறாரு. அப்புறம் பக்கத்துல இருந்து ஒரு வயசானவர் வந்து சொன்னாரு, ஏப்பா நீங்க எருமைப்பாலையும் பசும்பாலையும் ஆட்டுப்பாலையும் மாத்தி மாத்தி விட்டு போகிற மனுஷனை தெம்பாக்கி படுக்க வச்சிருவீங்க போல இருக்குதே அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. அவர் போக மாட்டார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அவரு முதல்ல சமூக வைத்தியர் வந்து பார்த்தாரு இல்லையா, அப்ப கட்டில் விட்டு கீழே இறக்கி போட்டிருந்தாரு இல்லையா, அவர் கொஞ்ச நாள் கழிச்சு கட்டில மேல ஏறி படுத்துட்டாராம். மேல ஏறி படுத்துட்டு எதையாரா கட்டில இருந்து கீழே இறக்கி போட்டவரு அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாராம். இப்படி அவரை பத்தி ஊரெல்லாம் சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனா அவரு போற பாட்டவே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, ஒருவேளை சித்திரகுப்த இவரோட கணக்க எழுதி வச்ச நோட்டை மறந்துட்டாரோ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு, அதனாலதான் இவரை வந்து கொண்டே போக முடியலையோ மேல்லோகத்துக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. சரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொருத்தர் வந்து இன்னொரு யோசனை சொல்றாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச பலகாரமா பண்ணி கொடுங்களேன், பிடிச்ச பலகாரமா பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒருவேளை போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இத கேட்கும் போது, ஆமா இல்ல ஊர்கள்ல கொஞ்சம் வயசானவங்க ஏதாவது இறக்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிடிச்ச பலகாரங்களா செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இன்னும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவருக்கு பிடிச்ச பலகாரம் என்னன்னு தேடும்போது பால் கொழுக்கட்டை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பால் கொழுக்கட்டை செஞ்சு அவர் எப்படி சாப்பிடுவாரு, அவர்தான் படுக்க படிக்க கிடக்குறாரு, வந்து உட்கார்ந்துருந்தவங்க எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. பால் கொழுக்கட்டைய எல்லாரும் சாப்பிட்டாங்க. அப்போ அவர் மறுபடியும் போற பாட்டையே காணோம். சரி என்னப்பா இது இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்குது, ஒரு நல்ல காரியம் பண்ண முடியல. அத போன மாசம் இந்த மாட்டெல்லாம் புடிச்சிட்டு போய் சந்தைக்கு புடிச்சிட்டு போயிட்டு பழைய மாட்டை கொடுத்துட்டு புது மாட்டை வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சா அதுவும் நடக்கல. இந்த கல்யாணத்துக்கு ரெடி பண்ணலான்ட்டு இருந்த பேத்திக்கு அதுவும் நடக்க மாட்டேங்குது. இந்த ஊர்ல ஒரு நல்லது கிட்டது நடக்க முடிய மாட்டேங்குது. இந்த மனுஷன் இழுத்துக்கிட்டே கிடக்குறாரு, இப்படியே பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தம் எல்லாம் அவங்க வீட்டுல இருக்கிற பேரம்பேத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியேதான் போயிட்டு இருந்ததே தவிர அவரு போன பட்டம் காணோம். அப்பதான் அவரோட கூட இருந்த ஒரு வயசான ஒருத்தர், எவ்வளவு வயசு அப்படின்னு அதுதான் இவருக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது இல்லையா, இவர் கூட வாழ்ந்தவர் ஆனா அவரை விட கொஞ்சம் ரொம்ப வயசு கம்மியானவர். அப்ப அவர் வந்தார். வந்து பார்த்துட்டு என்னது இப்படியே இழுத்து கிடக்குது, என்ன பண்ணலாம், நீங்க நீங்க ஏன் வந்து இந்த குளிப்பாட்டுற வேலையை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் சேர்ந்து இவரு சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. குளிப்பாட்டுற வேலையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாராம். இன்னைக்கு பொழுதாட நடத்தும், நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லியாச்சு. நல்ல தை மாசம் குளிர், பயங்கர குளிரா இருக்கிற நேரம் அவரை கொண்டு போய் கட்டிலோட கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. எங்க உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா கிணத்தடியில உட்கார வச்சதையும் அப்படியே புடிச்சு 2 பேர் நிக்கிறாங்க. அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அவர் புடிச்சு நிக்க வச்சுட்டாங்க. இவர் அப்படியே தெம்ப அப்படி உட்கார்ந்து இருந்துட்டு இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க 2 பேர் தவிர ஒரு 10-15 பேர் நின்றுட்டு இருக்காங்க. கிணத்துக்கடியில தண்ணிக்கு குடம் வச்சு நின்றுட்டு இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு நல்லா எண்ணெய் வச்சு தலையில தட்டுன்னு தட்டி அடின்னு அடிச்சு நல்லா உட்கார ஒட்டம்பெல்லாம் எண்ணெய் போட்டு தேய்ச்சு உட்கார வச்சாச்சு. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சிறுசுகள்லாம் பார்த்துட்டே இருக்குது. இதே அவங்க பார்த்தது இல்லை. என்னடா அது தண்ணி குளிப்பாட்டுறதுங்கிறாங்க, என்னமோ எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிணத்துல இருந்து மோந்து முடச்சுன்னு தலையில டபுக்கு டபுக்குன்னு ஊத்திட்டே இருக்கிறாங்க.
அவருக்கு எதுவுமே இல்ல. அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. பழைய மாதிரி தான். ஒரு மூச்சு வாங்குறதோ, தண்ணி ஊத்துறனால எதுவுமே கிடையாது. அவரு பாட்டுக்கு அவரு மரமாட்டம் அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் புடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாரு, "ஏப்பா அந்த குடத்த வந்து இன்னொரு 10, 20 குடம் பக்கத்து வீட்ல வாங்கிட்டு வந்து, மொத்தமா எடுத்து வச்சு, மொத்தமா முடைச்சு ஊத்துங்கப்பா. ஒரு ஒரு குடமா கேப் விட்டு ஊத்தாதீங்க" அப்படின்னு சொன்னதையும் மறுபடியும் போய் ஒரு 10, 15 குடம் வாங்கிட்டு வந்து எல்லாம் ஊத்துறாங்க. அந்த கையில புடிச்சிட்டு நின்னாங்க இல்லையா, அவங்க இளவட்ட பசங்க. அவங்க வந்து புடிச்சிட்டு நிக்கிறவருக்கு என்னாச்சு தெரியுமா? தண்ணி தெறிக்குதுல்ல அவங்க மேல. தெரிச்ச உடனே அவங்க என்னாச்சு நடுங்க ஆரம்பிச்சுட்டாரு. அவரு அப்படியே அப்படின்னு பக்கத்துல இருக்கிற 2 பேரும் நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க இருக்கிறவரு என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு, "ஏப்பா எலவட்ட பசங்க, அது பாரு கல்லாட்ட வந்துருக்குது பெருசு. நீ என்னப்பா நடுங்க ஆரம்பிச்சுட்ட?" அப்படின்னு சொன்ன உடனேயும், "நீங்க ஆள மாத்தி விடுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிட்டு இருக்கிற அப்படியே அந்த பக்கம் போயிட்டாரு. இன்னொருத்தர் வந்து பிடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. மறுபடியும் மோந்து ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. அவரு அப்படியே தான் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு எந்த மாற்றமும் இல்ல. இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சு 1 மணி நேரம் ஊத்திட்டாங்க. அந்த 1 மணி நேரத்துக்கு இடையில எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஊர் நாயம், உலக நாயம் எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிற கெப்பன கவுண்டர் தான் வந்து பேசிட்டு இருக்கிறாரு எல்லாரோடையும் பேசுவாங்க. அவரு எப்பவுமே முடிக்கும்போது, அ என்ன சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி தான் முடிப்பாரு. அந்த மாரி அந்த எல்லாம் பேசி முடிக்கும்போது இவர குளிப்பாட்டி கொண்டு போய் உள்ள போட்டாங்க. கீழ கொண்டு போய் படுக்க வச்சு, மறுபடியும் கட்டில்ல எடுத்து போட்டு, கீழ இது சாம்பிராணி எல்லாம் போடுறாங்க. சாம்பிராணி எல்லாம் போட்டதே அவர் அப்படியே அப்படியே எப்படி சொல்றது? ரொம்ப நாள் குளிக்காம, அப்படியே ரொம்ப குளிச்சு போட்டதுனால, அவர் என்னமோ ரொம்ப வெடுக்குன்னு உடம்பெல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி ஆயிட்டாரு போல இருக்குது. அப்படியே பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு ஆயிட்டாரு. அவர் நல்லா தூங்குறாரு. ரொம்ப நாள் தூக்கம் இல்லாத தூக்கம் மாரி தூங்குறாரு. அப்பவும் ஒரு போன பாட்ட காணோம். 2 நாள் பாக்குறாங்க, 3 நாள் பாக்குறாங்க, போகவே இல்ல. சரி இந்த மனுஷன் இப்படியே இழுத்துக்கிட்டு கிடக்குறாரு. என்னதான் பண்றது? அப்படிங்கும்போது தான் வயசான ஒரு மனுஷன் அப்ப வர்றாரு. வந்து தொட்டாரப்ப கவுண்டர். எனக்கு பேர் சரியா ஞாபகம் இல்ல. தொட்டாரப்ப கவுண்டரா தான் இருக்கு. தொட்டாரப்ப கவுண்டர் வர்றாரு. அப்ப கெப்பன கவுண்டரா, தொட்டாரப்ப கவுண்டரான்னு தெரியல. சோ அவரு வராரு. வந்து சொல்றாரு. இப்படியெல்லாம் இவ நம்ம அன்னாரப்ப கவுண்டருக்கு ரொம்ப ஆசை ஒண்ணு மேல அப்படின்னது. என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு நிலத்து மேல ரொம்ப ஆசைப்பா அப்படின்னு சொன்னோனே, அப்படியா? சரி அதுக்கு என்ன பண்றது அப்படின்னதையும், இப்படி இழுத்துக்கிட்டு கிடக்குதுல்ல உசுரு. அவர் ரொம்ப ஆசைப்பட்டத குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். போயிரு அப்படின்னு சொன்னதையும், சரி என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னு கேட்டதையும், அவரோட நிலத்துல இருந்து கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்து தண்ணீல போட்டு கலக்கி ஊத்தி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி அவங்க என்ன பண்றாங்க, நிலத்துல இருந்து மண் எடுத்துட்டு வந்து போட்டு கலச்சு ஊத்தி விடுறாங்க. அது ஊத்துனதுனாலயோ இல்ல ம் உண்மையாலுமே அவருக்கு ஆயுசு முடிஞ்சு போயிட்டாரா என்னன்னு தெரியல. அடுத்த நாள் அவர் இறந்துடுறாரு. அப்போ இறந்ததுக்கு அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம் ஒரு பக்கம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிச்சாரு. ஒரு பரமபதத்துல இருந்து ஒரு வயசான உசுர எடுத்துட்டு போறதுக்காக கீழோகம் வந்தாங்களாம். உடம்போட அந்த உசுர மட்டும் உடம்போட எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட கேக்குறாங்களாமா, "என் உடம்போட என் உசுர எடுத்துட்டு போக வந்தீல, அங்க எத்தனை ஏக்கர் கரிசல் நிலம் தருவேன்?" அப்படின்னு கேட்டாங்களாம். சோ அந்த அளவுக்கு கரிசல் மண்ணுல வாழ்ற மனிதர்களுக்கு அவர்களுடைய நிலம் அப்படிங்கிறது உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயமா இந்த இடத்துல பதிவு பண்ணியிருப்பாரு கீர ஐயா. அப்போ இறந்து முடிச்ச உடனேயும், இறந்து முடிச்ச கொண்டாட்டத்துல கல்யாண சாவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான சாவு. இந்த கதைய படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதைய படிச்சிருப்பேன். அப்போ எனக்கு ஒரு படம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்ன அப்படின்னா, எம்டன் மகன் நெனைக்கிறேன். சோ எம்டன் மகன்ல இந்த காட்சிய அப்படியே பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்படியே இவர் சொன்ன அந்த காட்சிய அப்படியே பதிவு பண்ணியிருப்பாங்க. நெறைய படங்கள் பார்க்கும் பொழுது, ஹீரா ஐயாவுடைய நெறைய கதைகள்ல இருந்து காமெடி சீன் ஆகட்டும், கோகுல கிராமத்துல இருந்து கூட ஒரு காட்சிய முதல் மரியாதை படத்துல எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்காக அவர சந்திச்சு, அ அதுக்கான சன்மானத்தையும் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில அவர் சொல்லியிருப்பாரு. சோ இப்படி நம்முடைய இலக்கியங்களிலிருந்து நிறைய அ விஷயங்கள எடுத்து படங்கள்ல பயன்படுத்தி இருக்காங்க. சோ அதுல வந்து இந்த எம்டன் மகன் படத்துல இந்த காட்சிய அப்படியே பயன்படுத்தி இருப்பாங்க. அப்போ இந்த இறப்புக்கான ஒரு ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்குது. இத வந்து நான் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒவ்வொரு பகுதியிலயும் இறப்பை வந்து எப்படி ஒரு 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 பிணத்தை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அது அந்த இடத்துல தோணுச்சு. என்ன அப்படின்னா, எ எங்க ஊர் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா, உட்கார வைக்க மாட்டாங்க. அப்படியே படுக்க வச்சு தான் எடுத்துட்டு போவாங்க. ஆனா தென் பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சினிமாவுல பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சுட்டேன் அப்படின்னா, ஒரு சினிமாவுக்காக உட்கார வச்சு அலங்காரம்லாம் பண்ணுவாங்க போல இருக்குது. அ சமீபத்துல ஒரு படம் பார்த்தேன். ஒரு 1 1/2 மணி நேரம் நட்சத்திரம் நகர்கிறது. ஏனோ சம்திங் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த அந்த இறந்தவர்களுக்கு மேக்கப் செய்யறதுக்குன்னே ஒருத்தங்க இருக்கிறாங்க. அந்த இறந்த வீட்ல அழுகறதுக்குன்னே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப புதிது. எங்களுடைய பகுதியில எனக்கு தெரிஞ்சு அழுகறதுக்குன்னு தனியாலாம் ஆட்கள் கிடையாது. அ இறந்த மனிதர்களை வந்து அ ப எப்படி சொல்றது? மேக்கப் பண்ற அந்த ஒரு விஷயமும் இங்க கிடையாது. குளிப்பாட்டுவாங்க.
அது செய்ய வேண்டிய சீரெல்லாம் செய்வாங்க. மத்தபடி வந்து இந்த மாதிரி எல்லாம் நான் கேள்விப்பட்டதில்ல. அப்போ அந்த படங்கள பார்க்கும்போது நான் படத்துக்காக எடுக்குறாங்க அப்படின்னு நெனச்சேன். இப்ப கீரா ஐயாவும் அத எழுதியிருக்கிறாரு. அந்த இறந்த பின்னாடி யாரெல்லாம் வர்றாங்க? பொய்க்கால் குதிரை ஆட்டக்காரங்க வர்றாங்க. அழுகை பாட்டு பாடுறவங்க வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த உடம்ப வந்து மேக்கப் பண்றதுக்கான ஆட்கள் வந்து மேக்கப் பண்றாங்க. அப்புறம் இந்த பட்டாசு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அவ்வளோ அழகா ஒரு வரி வரியா அந்த இறந்த உடனே எடுத்து போட்டு அவங்கள படுக்க வச்சு அவங்களுக்கு வந்து குளிப்பாட்டி விட்டு அவங்களுக்கு மேக்கப் போட்டு இதெல்லாம் முகத்துல எல்லாம் மேக்கப் போட்டு இந்த உதடுகள்லாம் சிவப்பு சாயம் எல்லாம் பூசி ஒரு காசு வச்சு காலை கட்டி மூக்குல பத்தி இப்படி எல்லாத்தையும் அப்படியே வரிசையா அழகா எழுதுறாரு. இப்படி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த பாட்டு ஒரு 4 வரி எழுதியிருப்பாரு. ரொம்ப அருமையா இருக்கும். அந்த பாட்டை படிக்கும்போது எனக்கு நான் இப்ப வந்து பெரும்பாலும் ஒப்பாரி பாட்டு அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் நகர்ப்புறங்கள்ல ஒப்பாரி பாட்டு பாடுறது இல்ல. இன்னும் கிராமப்புறங்கள்ல பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த காலங்கள்ல இந்த ஒப்பாரி பாட்டு பாடுவாங்க. எப்ப பாடுவாங்க அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வீட்ல இருந்தே ஆரம்பிச்சிருவாங்களாம். ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா வீட்ல இருந்தே தலைக்கு மேல சீலைய போட்டுட்டு பாடிட்டே போவாங்களாம். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தெருவோட முனையில இருந்து போகும்போது தலையில அந்த துணியை போட்டுக்கிட்டு ஒப்பாரி பாட்டு பாடிக்கிட்டே போவாங்களாம். அப்புறம் மறுபடியும் என்னாச்சு, அங்க எழவு வீட்டுக்குள்ள போய் பாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்து இன்னும் கிராமப்புறங்கள்ல அங்கங்க இருந்தாலும் கூட நான் கவனிச்ச வரைக்கும் அந்த ஒப்பாரி பாட்டு அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் வாழ்க்கையில் ரொம்ப அடி வாங்கி, ரொம்ப ஒரு சோகத்தின் உச்சத்திற்கே ஒரு சோதனையின் உச்சத்திற்கே சென்ற பெண்மணிகள் கிட்ட இருந்து தான் அது வருது. பெரும்பாலும் விதவை பெண்கள் அதிகமாக ஒப்பாரி பாட்டு பாடுறத நான் பார்த்திருக்கேன். இந்த இறப்புக்கு போகும்போதே நிறைய அழுகை இருக்கும். அந்த அழுகைய பார்க்கும்போது எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, இறந்தவர் யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாதுன்னா, அவங்களோட அதிக பழக்கம் இல்லைனாலும் கூட, அந்த ஒப்பாரி பாட்ட வந்து அவ்வளவு அழுகையோட பாடுவாங்க. அந்த ஒப்பாரி பாட்டு பாடுறது மூலமா தன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் அந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை ஆகுறதுக்கான ஒரு பாடலா தான் நான் நினைப்பேன். முதல்லாம் போகும்போது எனக்கு அந்த ஒப்பாரி பாட்ட கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு போகும்போது அந்த ஒப்பாரி பாட்ட கேட்கும்போது, இந்த நேரத்திலயாவது அந்த கொஞ்ச நேரம் விடுதலையாவது அவங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி அழுவாங்க. சொல்லி சொல்லி அழுவாங்க அந்த வார்த்தைகள. அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் கூட சொல்லி சொல்லி அழுவாங்க. இந்த ஒப்பாரி பாட்டு அப்படிங்கிறது அந்த பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கான ஒண்ணா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்ப அந்த ஒரு 4 வரி எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னா, "கத்திரிக்காய் எங்களுக்கு, கத்திரிக்காய் எங்களுக்கு, கைலாசம் உங்களுக்கு." அப்படி. அப்போ எனக்கு இது பார்க்கும்போது இத படிக்கும்போது, அந்த ஸ்டைல்லயே நம்ம பாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் கீழ குடுத்திருப்பாரு. வாழைக்காய் எங்களுக்கு, வாழைக்காய் எங்களுக்கு, வைகுந்த உங்களுக்கு. அப்போ இது சமீபத்துல கண்மணி குணசேகரனோட வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அவர் ரொம்ப அழகா அந்த ஒப்பாரி பாட்ட பாடியிருப்பாரு. அத பார்க்கும்போதே எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கலை இந்த ஒப்பாரி பாடல் அப்படிங்கிறது. இது இன்னைக்கு அழிஞ்சுட்டு வருது அப்படின்னு நான் நினைச்சேன். சோ இது கடைசியா முடிக்கும்போது, இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. கதையோட தொடக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி முடிவு. இந்த முடிவ எப்படி முடிக்கலாம்? சரி இவரு இறந்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதோட கதை முடிஞ்சிருமா? இல்ல, இல்ல. இதுக்கப்புறம் அந்த முடிவு கடைசி ஒரு 2 வரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அடடடடடா! அவ்ளோ ஒரு அருமையா இருக்கும். என்ன ஆகுதுன்னா, இந்த தலகாணி எல்லாம் வச்சு உட்கார வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க உட்கார வச்சதுக்கு அப்புறம் அந்த தலைய வந்து கட்டிருவாங்க. 2 பக்கமும் பிடிச்சு கட்டிருவாங்க. என்ன பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் தலைய கட்டாம விட்டுட்டாங்க போல இருக்குது. அந்த தலை வந்து நிக்கல. கொஞ்சம் சரியா லூசா கட்டிட்டாங்க போல இருக்குது. அந்த தலை நிக்கல. அந்த தலை வந்து அவங்க மோளமெல்லாம் அடிச்சுட்டு ஆடிக்கிட்டு போகும்போது, அந்த தலை இப்படி, இப்படி, இப்படின்னு ஆடுச்சாம். அந்த இப்படி, இப்படி, இப்படின்னு ஆடுறது எப்படி இருந்துச்சாம், பாக்குறவங்களுக்கு, நான் போக மாட்டேன், போக மாட்டேன், போக மாட்டேன்னு இருந்துச்சாம். ஒரு கதை எப்படி தொடங்குறாரு, எப்படி முடிக்கிறாரு பாருங்களேன். டடடட கீரா ஐயாவை அடிச்சுக்கிறது அந்த தொடக்க முடியல, கீரா ஐயா அடிச்சுக்கிறது முடியவே முடியாது. ஏன்னா கோவப்பள்ள கிராமம் அப்படிதான் தொடங்கும். பொழுது அழகா புலர்ந்தது அப்படின்னு சொல்லி தொடங்குவாரு. அந்த மாதிரி முடிக்கும் போது அவ்வளவு அழகா கொண்டு போய் முடிச்சிருப்பாரு. கோபல்ல கிராமத்து மக்களுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. பட் அதை தாண்டி எனக்கு இந்த கதை வந்து ரொம்ப உணர்வோட ஒன்றி போன கதை அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த புறப்பாடு கதை ரொம்ப ரொம்ப கீரா ஐயாவோட கதைகள்ல ரொம்ப ரொம்ப ஒரு இறப்பை இப்படி கூட சொல்ல முடியுமா?
ஒரு வயதான மனிதர் ஒரு படுக்கையில கிடக்குறாரு. அவரோட இறப்பை ஒரு இவ்வளவு ஒரு கேலியாகவும், கிண்டலாகவும் சொன்னாலும், அத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ஒரு ரொம்ப வயதான மனிதர் இறந்து போகும்பொழுது, கண்டிப்பா யாருமே அவர் எப்ப இறப்பாருன்னு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியான ஒரு சூழல்ல தான் இருக்கும். சோ அப்படியான சூழலை இப்படி மாத்தி ரொம்ப அழகா கதைய குடுத்திருப்பாரு. இந்த கதைய எனக்கு படிக்கும்போது செல்லம்மாள் கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. செல்லம்மாள் கதையும், புதுமை பித்தனோட செல்லம்மாள் கதையும் ஒரு இறப்பு சம்பந்தமான ஒரு கதை தான். அந்த ஒரு ஃபீல் வந்து அது வந்து ஒரு 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 அருமையான ஒரு காதல் கதை. ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு கஷ்டத்த இவ்ளோ கஷ்டத்துக்கு இடையிலும் தன் மனைவிய பாத்துக்கிற அப்படியான ஒரு இறப்பு. அந்த இறப்பையே இவர் இப்படியான ஒரு பார்வையில எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி, அப்போ அ ஒரு ஒரு எழுத்தாளர் எப்படி எழுதுறாரோ, அதே பார்வையில நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டா, இல்ல அப்படின்னு சொல்லணும். எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். சரியா இந்த கதைய அவர் எழுதியிருக்கிற மாரியே நான் சொல்லியிருப்பனா அப்படின்னு கேட்டா கூட இல்லைன்னு தான் சொல்லணும். சில வார்த்தைகள் அங்கங்க முன்ன பின்ன கூட போட்டுருக்கலாம். கண்டிப்பாக அப்படியே 100% யாருமே சொல்ல முடியாது அப்படிங்கிறது இருக்கு. சோ அந்த வகையில இன்னைக்கு நான் இந்த கதைய என்னோட பாணியில சில விஷயங்கள் முன்ன பின்ன மாத்தி கூட சொல்லியிருக்கலாம். சோ அதுக்காக கதை படித்தவர்கள் நெறைய பேர் இருப்பீங்க. சோ ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருந்தா கதைக்காக மட்டுமே, மத்தபடி எதுக்காகவும் இத மாத்தல. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்ப குடுத்ததுக்கு. ஏன்னா, முதல்ல வந்து அழகிரிசாமி ஐயாவோட கதைய எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் தமிழொலி ஐயாவுடைய கதைகள். இப்போ கீரா ஐயாவோட கதைகள். சோ இந்த ஒரு கீரா ஐயாவுடைய கதைகளையும் நான் அழகிரிசாமி ஐயாவோட கதையும் சொன்னேன். சோ இந்த வாய்ப்பு உண்மையாலுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த மாதிரியான ஆளுமைகளோட கதைகள இவ்வளவு பெரிய ஒரு தமிழ் இலக்கிய அமைப்பு முன்னெடுத்து நடத்துறதுல எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சத உண்மையாலுமே ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வா நான் நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்து நிறைய இந்த மாதிரி நிகழ்வுகளை முன்னெடுங்க. மற்ற அமைப்புகளும் இந்த நிகழ்வை முன்னெடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல வேண்டுகோள் வைக்கிறேன். இன்னும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எழுத்தாளர்களையும் கொண்டு சேர்ப்போம். இந்த அருமையான வாய்ப்புக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி பேரம்யே. ஒரு அருவி போல ஆர்ப்பரித்து கொட்டுகிற அருவி போல இந்த கதைய கீரா ஐயா எழுதினாரா இல்ல நீங்க எழுதுனீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்களே எந்த இடத்துலயுமே நீங்க கதையை படிச்சுட்டு சொல்றங்கிற அந்த 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 ஒரு சிந்தனையே எங்களுக்கு ஏற்படவே இல்லை. கதையை நீங்களே உருவாக்கம் செய்து சொல்றீங்களோ அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய அந்த நடை இருக்குது பார்த்தீங்களா? இது மிகப்பெரிய உத்தி. அது ஏன் அப்படின்னா நீங்க இதுல நல்லா பன்முகத்தன்மையோடு அதுல ஆழங்கால் பட்டு போயிருக்கிறீங்க. அதனால நம்ம ரொம்ப கேட்பதற்கு எங்களுக்கு சரிதாஜோ மேடம் கதை சொல்றாங்க அப்படின்னாவே எல்லாருமே ஆர்வமா இருக்கும். எங்க பொதுச் செயலாளர் சொன்னாங்க இன்னைக்கு மிகச்சிறந்த கதை சொல்லி நம்மளோட பயணிக்கிறாங்க அப்படின்னு பொதுச் செயலாளர் தான் மருத்துவர் அறம் ஐயா சொன்னாங்க. அது மாதிரி மிகச்சிறிய அது மாதிரி அதை காட்டில இன்னொன்னு அந்த வட்டார வழக்குகளை அங்கங்க நீங்க பயன்படுத்துங்க. வட்டார வழக்குகள் என்பது இன்றைக்கு நாம சமீப காலமாக வட்டார வழக்கு மறைந்து வருகிறதோ என்கிற சிந்தனை ஏற்படுகிறது. ஆனா நம்ம அந்த வட்டார வழக்கு சொற்களை வட்டார வழக்கு நடைமொழியை நாம பயன்படுத்தணும். அத கதை சொல்லியா நீங்க பயன்படுத்துறீங்க. எந்த இடத்தில் ஏற்றம், இறக்கம், அழுகை, ஒப்பாரி பன்முகத்தன்மையோடு கதை சொல்லிய உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் தோழமைகளே. இதுல இன்னைக்கு 2-3 ஆளுமைகள் இணைஞ்சிருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. தர்மபுரி மக்களவனுடைய மேலாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தகடூர் புத்தக பேரவையினுடைய செயலருமான மருத்துவர் செந்தில் ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. உண்மையில அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவங்களும் ஒரு மருத்துவத்துறையில் இருந்தாலும் முன்னாடி ஒரு முறை நமக்கு வாழ்த்துறை சொன்னாங்க. அவங்க இணைஞ்சிருக்காங்க. வழக்கமோ நம்ம லட்சுமண பெருமாள் ஐயா இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட இன்னையிலிருந்து நம்ம பின்னூட்டம் எதிர்பார்க்கிறோம். நிறைய ஆளுமைகள் புதுசா அது மாதிரி நாராயணசாமின்னு ஐயா ஒருத்தாங்க நேரத்துல இருந்தே இணைஞ்சிருக்காங்க. நம்ம அது பாக்குறோம் எங்கன்னு தெரியல. பட் நேரத்துல இருந்து அவங்களும் அவங்களுடைய இணையரும் கதை கேட்கறத நம்ம பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நாம இதைத்தான் எதிர்பார்க்கிறோம். புதியவர்களை தேடி போவதுதான் நம்முடைய நோக்கம். அதை சரியாகவே கீரா ஐயா வாயிலாக நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம். நிறைய ஆளுமைகள் உள்ள இருக்கீங்க. வரிசையா பேர் சொன்னா சொல்லிட்டே போலாம். அதனோட அடிப்படையில் வழக்கம் போல் தொடக்கி வைக்கிற எங்களுடைய கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா தொடக்கி வைக்கவும் அடுத்தடுத்த ஆட்கள் ஐயா லட்சுமண பாரதி ஐயா, லட்சுமண பெருமாள் ஐயா உங்கள்கிட்ட நாங்கள் இன்னைக்கு பின்னூட்டம் எதிர்பார்க்கிறோம். மருத்துவர் செந்திலையா வாய்ப்பு இருந்தால் ஒரு சில வார்த்தைகள் நீங்களும் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறோம். ரவீந்திர பாரதி ஐயா, கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் தாமதமா தான் வந்தேன், இருந்தாலும் கதை சொல்லும் போதே வந்துட்டேன். அவங்க கதையை தொடங்கும் போதே வந்துட்டேன். இவ்வளவு அழகான கதைக்கு ஒரு உயிர் கொடுக்க முடியுமா?
கொடுத்துட்டாங்க. அவருடைய ஏற்ற இறக்க உறுதிகள், அபிநயம், நடிப்பு, உச்சரிக்கிற முறைகள் எல்லாமே கொடுத்து ஒரு கதையை நாம படிச்சு கருத்துக்குள்ள வாங்கி நாம மனசுக்குள்ள நாம அனுபவிச்சு படிப்போம், ரசிப்போம். ஆனா அந்த கதையை சொல்லுகிற பொழுது அந்த காட்சிப்படுத்துகிற விதம் இருக்கு ரொம்ப அருமை. சரிதாமாவுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். மிக அழகாக இந்த கதைக்கு ஒரு அருமையான உயிர் தன்மையும் கலைத்தன்மையும் கொடுத்துட்டீங்க. இந்த கலை அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க கீரை அவர்கள் பார்த்து ரசிச்சிருப்பாரு, இந்த கதையை கேட்டு ரசிச்சிருப்பாரு. ரொம்ப அருமை. இந்த கீராவுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை உணர்வு இருக்கு பாருங்க. அந்த நாற்காலி கதையில எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த கதையிலையும் ஒரு சாவை கொண்டாட முடியுமா? சாவு என்பது நெருநல் உடனொருவன் என்றில்லை, நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகினார் வள்ளுவர். நேற்றுக்கு இருந்தவனுக்கு இல்லைன்ற பெருமைதானா இந்த உலகம் பெற்றிருக்கிறது என்றாரு. ஆனா சாவு யாரா இருந்தாலும் வருத்தப்படக்கூடியதுதான். ஆனா சாவை கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமையும் வருது பாருங்க. ரொம்ப வயசானவரு, அவரு எப்படா இருப்பார்னு எதிர்பார்க்கிறாங்க. அவரால் குடும்ப வேலைகள் பாதிக்கப்படுது, திருமண வாழ்க்கை தடைப்படுது, திருமண ஏற்பாடுகள் தடைப்படுது, உணவு தொழில்கள் அப்படியே முடங்குது, பல ஊர்ல பல நல்ல காரியங்கள் எல்லாம் அப்படியே தடைப்படுது. ரொம்ப யதார்த்தமா ஒரு வயதானவர் ஒரு ஊர்ல ரொம்ப நாளா இறந்துருவாருன்னு தள்ளிக்கிட்டே போய் சலிப்பை ஏற்படுத்துற, அவர் செத்துட்டாருன்னு அவன் படக்கூடிய மகிழ்ச்சி இருக்குது பாருங்க. அடடா, ஊரே நம்ம பொங்கி வெளியுது. இந்த சாம பத்தி என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்றாரு பாருங்க. தீர்ந்து போயிட்டார் அப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆள் குளோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்புறம் பௌர்ணமியோ முதல் நாளோ கூட ஆட்கள் புறப்பட்டு இருக்கிறார்கள். புறப்பட்டுக்கிறாருன்னா அந்த சாவு செத்து பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்புறம் மேல இருந்து கீழே விழுந்தேன்னா நட்சத்திரம் கண்ணிட போகுதா அப்படின்னா என்ன, உயிர் போயிடுன்றது. கட்டிலில் மூளை சேர்ந்து விட்டார். ரொம்ப நோயாளியா போய் முடியாத படுக்கைய என்ன அழகா சொல்ல, கட்டிலில் மூளை சேர்ந்து விட்டாருன்றார். அவரு ரொம்ப வயதானவரு, ஆளெல்லாம் வற்றி போய் அந்த கட்டில படுத்திருக்கிற காட்சி எப்படி இருக்குதுன்னா தேய்ந்து போன கலப்பை மாதிரி இருக்கிறார். ஒரு கரிசல் காட்டு மண்ணினுடைய விவசாயினுடைய கதையை சொல்லும்போது அந்த விவசாயினோடு தொடர்புடைய அந்த கலப்பையும் அதுக்கும் ஒரு உயிர் கொடுக்கிறாரு பாருங்க. கலப்பை தேர்ந்த மாதிரின்றார். வரகந்தட்டு விளையாட்டில் மறுக்கிற மாதிரி காலனை மறுக்கி கொண்டு பிடிபடாமல் இருந்து கொண்டிருக்கிறாராம். தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். யமனுக்கே வித்தை காட்டுறாரு இவரு. எவ்வளவு ரசிச்சு எழுதியிருக்காரு. அவர் ரசிச்சு எழுதியார், நாமளும் ரசிக்கிறோம். அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, தப்பாது இந்த தடவை தப்பாது. அந்த இறந்த உடனே அவரை அலங்காரம் செஞ்சு பல்லக்களை கொண்டு போறாங்க பாருங்க, சாவு பல்லக்குன்றாரு. எங்க ஊர்ல என்ன சொல்றாங்கன்னா தேர்ப்பாடைன்னு. நான் செத்துட்ட பாட்டி நான் தேர்ப்பாடை கட்ட வேணும் பேரன். எங்க பாட்டி எவ்வளவு வயசாச்சுன்னே தெரியலைங்க. எங்க அம்மா பெற்ற பாட்டிக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இவங்க சொன்ன மாதிரி தண்ணி ஊத்தி 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 பச்சை தண்ணி ஊத்தி ஊத்தி பண்ணாங்க. அவர் நல்லா கொழுக்கிட்ட மாதிரி இருந்து உட்காந்துட்டா. இந்த தண்ணியில குளிக்க அப்புறம் என்ன பண்ணாங்க, சரி ஒரு நாள் உடம்பு சரியில்லைனாங்க. நான் பள்ளிக்கூடம் விட்டு வேகமா வந்தேன். இந்த மாதிரி உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோமியோபதி டாக்டரை கூட்டிட்டு ஒரு ஊசி போட்டாரு. ஊசி போட்டோன்னா அவ வாழ்நாள்ல அதுதான் முதல் ஊசி போட்டது. ஊசி போட்டோன்னா அந்த அம்மா எழுந்து உட்காந்துட்டா. எல்லாரும் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், வாழைப்பழம் ரெடி பண்ணிட்டோம், ஊதுபத்தி ரெடி பண்ணிட்டோம், விளக்கு எல்லாம் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறோம், நீ இந்த மாதிரி பண்ணிட்டா பாவின்னு எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மாவே என்ன திட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க அம்மா சாக போறாங்க, ஆனா என்ன பிடிச்சி திட்டுறாங்க. அந்த மாதிரி காரணம் என்னன்னா, ஒரு வயதானவர்கள் நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, சொந்தக்காரர்கள் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இது முடிச்சுட்டு போயிடலான்னு பாக்குறாங்க. இழுத்துக்கிட்டே இருந்தா அவங்க வேலையிலும் கெடுது. ரொம்ப யதார்த்தமா ரொம்ப அழகா ஒரு கிராமப்புற வாழ்க்கையில நிகழக்கூடிய இந்த மரணத்தை ஒரு கலை பதிவாக செய்திருக்கிறார் கீரா அவர்கள். அவருடைய புகழ் வாழ்க. அந்த கதையை சொன்ன சரிதா அம்மா மிக அழகாக உயிரோட்டத்தோடு சொன்னாங்க. கதை உயிர் பெற்று நம்முடைய உலகி இருக்கிறது. இப்போ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து
இந்த பணியை செய்து கொண்டிருக்கிற கலை இலக்கிய தோழர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற நம்முடைய கூத்தப்பாடி பழனி ஐயா அவர்களுக்கும், நம்முடைய அருமை மருத்துவர், மக்கள் நல மருத்துவர் செந்தில் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞரே. எழுத்தாளர் லட்சுமண பெருமாள் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க. ரொம்ப அருமை. நேற்று பின்னூட்டம் விடாததுக்கு காரணம் வந்து நான் உள்ள நுழையிறதுக்கு என்னுடைய பேரன் உதவி வேண்டியிருக்கு. இந்த ஜூமில் அவன் ஆரஞ்சை வச்சுட்டு ஓடி போயிடுறான் விளையாடுறதுக்கு. கடைசியில் பின்னூட்டத்தில் எப்படி நுழையிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் நேற்று பேச முடியல. இன்னைக்கு ரொம்ப அருமையாக கதை சொல்லி சரிதா ஜோ அவர்களுக்கு வணக்கம், நன்றி. எனக்கு என்னன்னா, அந்த அம்மா அந்த கதை சொல்லும்போது பண்ண அந்த உடல்மொழி அலப்பறைகள் இருக்குல்ல, அதில் எங்கே பழையபடி அன்னாரப்பா கவுண்டர் எந்திரிச்சு உக்காந்துடுறாரோன்னு எனக்கு ஒரு பயம். அந்த அளவுக்கு பிரமாதமாக அவங்களுடைய உடல்மொழி அவ்வளவு அருமையாக சொன்னாங்க. ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. உண்மையிலேயே இந்த நிகழ்வு என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த கதையை தனித்தனியா நம்ம மொத்தத்திலே எல்லாரும் எல்லா கதையும் படிச்சிருக்க மாட்டோம். கே ராஜநாராயணன் கதையை படிச்சாச்சு, அழகன் கதையை படிச்சாச்சு. இதை ஒரு பெரிய ஒரு கலைக்கு பெருமை செய்கிற நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை தனித்தனியாக இந்த கதையை நாம் படித்து கொள்ள, இல்லை கதை சொல்லி கேட்க நமக்கு ஒரு முழுமையான ஒரு படித்த ஒரு திருப்தி ஏற்படும். ரொம்ப பேர் முழுசா படிச்சிருக்க மாட்டாங்க. அத்தனை கதையும் எல்லாருக்கும் தெரியுமான்னா தெரியாது. இப்போ எல்லாரும் இந்த தமிழ் தாய் வாழ்த்து சொல்லும் போது வாய முனைக்கிட்டே இருக்கிற மாதிரி தான். கடைசியில் வாழ்த்துவதுமேன்னு எல்லாரும் ஒன்று போல கற்றுவாங்க. அது ஒன்று தான் கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன் தனித்தனியாக படிக்க சொல்லுங்க, ரொம்ப அழகாக பிடிபட்டு போவாங்க, படிக்க தெரியாது. அதே மாதிரி தான் எல்லாம் படிக்கிட்டோம் அப்படிம்பாங்க. அது இந்த மாதிரி கதை சொல்லல் மூலமாக நாம் அந்த கதைகளெல்லாம் தெரிந்து பழையபடி தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ரொம்ப பிரமாதமாக சொன்னாங்க, ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இந்த கடைசியில் அதை நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாருல, அதெல்லாம் வந்து கிராமங்கள் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாடிக்கட்டை இழுத்து கட்டணும்பாங்க. தலை மேலுங்கன்னு ஆடிச்சுன்னா அவர் எல்லாரையும் கூப்பிடுறாரு, போகும்போது கூப்பிட்டு அடுத்த ஆளுகளை கூப்பிட்டு போயிடுவாரு அப்படின்னு இழுத்து கட்டுங்க அப்படிம்பாங்க. தேலை லேசாக ஆடிச்சுன்னா அடுத்த வாரத்தில் ஒரு ஆள் இறந்து போவோம். அன்னைக்கே சொன்னோம்ல, இழுத்து கட்ட சொல்லி. அப்படி கட்டாதனால தலையை ஆட்டினதுனால தான் கருப்பியாவுல செத்து போனார் வடக்கு தெருவில். கருப்பியாவுக்கு வயசு 90. அதுக்காக அவர் சாகாம இருப்பாரா? இன்னும் அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. ஆகவே அது வரைக்கும் கதையை அருமையாக சொன்னார். அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி எழுத்தாளர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஐயா நாராயணசாமி ஐயா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? எங்க இருந்து இணைஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. நீங்க எதுவும் கருத்து சொல்றதுன்னா சொல்லலாம். மைக் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க எங்க இருந்து இணைஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஆன் பண்ணலாம். சுவாரஸ்யமா கேக்குறீங்க, அதான். கேக்குதா? கேக்குது, பேசுங்க. கேக்குது. நான் இப்போ சென்னையில இருக்கிறேன். ஆனா என்னுடைய சொந்த ஊர் வந்து கோபாலபுரம் சொல்லிட்டு கீரா ஐயா இருக்காங்க இல்லையா, அவருடைய ஊருக்கு பக்கத்து ஊர்ல அவர் ஊருக்கும் என்னுடைய ஊருக்கும் 2 கிலோமீட்டர் கூட சேராது. கீராவுடைய கதைகளை ஆரம்பத்துல 1976 இருந்து நான் படிக்கிறேன். 76 முதல்ல நான் படித்த புத்தகம் வந்து அவங்க சொன்ன மாதிரி கோகுல கிராமம் தான் முதல்ல நான் படித்த புத்தகம். அப்ப எப்படி படிச்சேன்னு கேட்டீங்கன்னா, எங்க சித்தப்பா சென்னையில கொஞ்ச காலம் அந்த காலத்துல இருந்து ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னாரு. பக்கத்து ஊர்ல அவர் எழுத எனக்கு தெரியல. சென்னையில வாசகர் வட்டத்துல அந்த புத்தகம் அறிமுகமான பொழுது இந்த மாதிரி ஒரு நல்ல கதை எழுதுறதா பக்கத்து ஊர்ல இருக்கிறாரு, ஒரு பேரு கி ராஜநாராயணன் சொல்றாங்க, நீங்க படிச்சிருக்கியான்னு கேட்டார். அப்ப தேடி போய் அந்த புத்தகத்தை படிச்சேன். அதுல இருந்து அவரை பத்தி நான் தொடர்ந்து அவருடைய கதைகளை வாசிச்சுட்டு வரேன். அதே மாதிரி பல கரிசல் எழுத்தாளருடைய கதைகளையும் நான் வாசிச்சுட்டு வரேன். இப்ப இவங்க ரொம்ப அருமையா சொன்னாங்க. கதையை வந்து சொல்ற பாங்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. எனக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்ன நான் ஒரு அரசாங்க திட்டத்துல ஆலோசகராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ மத்தியான வேலையில ஒரு புதிய நண்பரோடு பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அவரு பேசிட்டு இருக்கும் ஒரு கதையில ரொம்ப படிப்பாரு அப்படிங்கிற
ஒரு 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 கருத்தை அவர் என்கிட்ட சொன்னார். அப்போ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஜெயகாந்தன் பத்தி நான் சொல்ல நேரம் இருந்தது. அப்போ அவர் சொன்னாரு, ஒரு புத்தகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். நான் உடனே வந்து என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ஆனந்த வெளியிட்ட ஜெயகாந்தன் சிறுகதைகள் ஒரு புத்தகத்தை நான் கொடுத்தாங்க. 2 நாள் படிச்சுட்டு வந்து இது எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இந்த கதைகளை பூரா நான் இந்த கதை சொல்லி பாபா செல்லத்துறை இருக்கார் இல்லையா, அவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரு, நான் தேடுறேன், அவர் மூலம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. அது வரைக்கும் நான் பாபா செல்லத்துறை பத்தி அதிகமா கேட்டது கிடையாது. ஒரு காலகட்டத்துல அந்த கதைகள்லாம் படிக்கிற நிலைமையில் இல்லாம போயிடுச்சு. வேற வேலைகள் அதிகமா இருந்தாலும் கதைகள் அதிகமா படிக்கிறது. அப்ப நான் பாபா செல்லத்துறை படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது உள்ள போய் பார்க்கும் பொழுது அவருக்கு ஜெயகாந்தனுடைய ஒரு வீடு, ஒரு மனிதன், ஒரு உலகம் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சார். இவங்க சொன்னாங்க, இப்ப இன்னைக்கு கதை சொல்லி இருக்கிறாங்களே அவங்க சரிதா தானே அவங்க பேரு, அவங்க சொல்ற மாதிரி 1 மணி நேரத்துல அந்த கதையை அவ்வளவு அழகாக சொல்லினார். அதே போல இந்த அம்மையாரும், இன்றைக்கு கதை சொல்ல அம்மையாரும் கூட மிக சிறப்பாக உடல் மொழி ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. கதை சொல்லும் பாங்கும் அருமையாக இருந்தது. இந்த மாதிரி கதை சொல்லிகள் வந்து எல்லா இடத்துலையும் கிராமங்களையும் ரொம்ப இருக்கிறாங்க. எங்க ஊர்லயே சின்ன கிராமம் 55 வீடு தான் இருக்குது. ஆனா அந்த கதை சொல்லிகள் சுத்தி ஒரு 5-6 பேர் எப்போ உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க இன்றைக்கு கதை சொன்ன விதம், கதை சொன்ன பாங்கு மிக மிக சிறப்பாக இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1. 2வது, அந்த சாவு என்பது, நம்ம சாவு என்பது வருத்தம் நினைச்சிட்டு இருக்கோம். ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்லிக்கிறாங்க கேட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கையில் மிக உன்னதமான சிறப்பு அல்லது பரிசு என்ன கேட்டா சாவுதான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரொம்ப உள்ள டீப்பா போய் அனலைஸ் பண்ணாதான் சாவு எவ்வளவு சிறந்தது என்று நமக்கு தெரியும் அப்படிங்கிற நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமைப்பு மிக சிறந்த வேலை. இப்பதான் நவநீத கிருஷ்ணன் மூலமாக அந்த அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் ஒரு புஸ்தகங்கள் எனக்கு கொண்டு கொடுத்தாரு. அந்த புஸ்தகங்களை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா படித்துக் கொண்டிருக்கிறேன். முன்னாலே படிச்சுட்டு இருக்கிறேன். எந்த புஸ்தகம் படித்தாலும் கூட மறு வாசிப்பு அவசியம். முதல் வாசிப்பு வேகமா இருக்கும், மறு வாசிப்பு நிதானமாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால எல்லாருமே எந்த கதையை படிச்சுன்னு போகக்கூடாது, மறு வாசிப்பு கட்டாயம் பண்ண வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் இந்த கதையை மிக அருமையாக எடுத்து வைத்த நம்ம சகோதரி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. நான் நினைச்சிட்டே இருந்தேன் நேற்றுல இருந்து, நீங்களும் உங்களோட இணையரம் அதை பார்க்க, இந்த கதையை கேட்கறது தான். சரி, நம்ம கண்டிப்பா உங்கள்ட்ட பின்னூட்டம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சா ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பா இருக்கு. வேறு யாராவது சிவசுப்ரமணிய தோழர் சொல்றீங்களா? இன்னைக்கு ஏன்னா அந்த 9 மணிக்கு நிறைய பண்ணணும், வேற ஒண்ணும் இல்லை. அதான் முடிந்த அளவு பின்னூட்டம் எல்லாரும் சொல்லுங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் வரையறுத்துக் கொள்ளுங்க. நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன சரிதா ஜோ அவர்கள் சரவடி மாதிரி புரிஞ்சு தட்டாங்க. அதாவது இவங்களையே எல்லா கதைகளையும் சொல்ல வச்சிடலாமோ அப்படின்னு தோணுச்சு. அருமையாக சொன்னார். பாராட்டுகளும் வாழ்த்துகளும். அதாவது சில பேரு பிறந்ததும் குழந்தை பிறந்ததும் அழுவாங்க, இறந்ததும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வயசான ஆள் பொதுவா இறந்ததும் ஒரு கொண்டாட்டம் மாதிரி, விழா மாதிரி கொண்டாடுவார்கள். அன்னாரப்ப கவுண்டர் இன்னைக்குதான் இறந்தாங்களோ, இன்னைக்கு ஒரு 7 மணிக்கு தான் இறந்தாரோ அப்படின்னு சொல்ல தோன்றும் அளவுக்கு சரிதா ஜோ அவர்கள் ஒப்பாரி அருமையாக அழுதுகிட்டு ரொம்ப ஒப்பாரி பாடலை நன்றாக சொன்னார்கள். பொதுவா படுக்கையில் வயசானவங்களை படுக்கையில இழுத்துக்கிட்டே இருந்தா அந்த ஆளை கொலை பண்றதுக்கு தான் எல்லாரும் ரெடி பண்ணுறாங்க. பலகாரம் கொடுக்காங்க. படுத்துக்கிட்டு இருக்கும்போது பலகாரம் தின்னா அது தொண்டையில சிக்கி மூச்சு நின்றும். அதே மாதிரி விளக்கெண்ணெய தேய்ச்சி குளிப்பாட்டினா அது எப்படி குடமா நேரம் தொடர்ந்து ஊத்தணும். தொடர்ந்து ஊத்தும் போது மூச்சு நின்றும். இப்படி கொலையில ஈடுபடுறாங்க. அந்த மண்ணுதான் உயிர் அப்படின்னு சொல்லுது ரொம்ப அருமை. அது நல்ல அந்த இதை தொட்டு காட்டி சொன்னது இதுதான் அருமை.
அதாவது வயசானவங்க சேர்ந்தா வீட்டுல உள்ளவங்க யாருமே அழமாட்டாங்க. அதனால வெளியில இருந்து ஒப்பாரிக்கு கொண்டு வருவாங்க. ஒப்பாரி வைப்பாங்க. அந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் பாட்டம் இல்லை ரொம்ப திருவிழா போலதான் இது பண்ணும். வானவெடிதான் எல்லாம் செய்வாங்க. இப்படி அந்த உயிர் பிரிதல் அப்படிங்கிறத வச்சு ரொம்ப அருமையாக கதை எழுதியிருக்கிறார் கீரா அவர்கள். அதை இம்மியளவும் பிசகாமல் நல்ல துல்லியமாக சொல்லி நடித்து சொன்ன இன்னைக்கு கதை சொல்லிக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. நிறைவாக நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. அறம் அவர்கள் பின்னூட்டம் சொல்லுவார்கள். நாளை கதையில் இணைந்து கொள்ளவும் ஒரு 2 நிமிடங்களுக்கு மிகாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வழங்கணும் அப்படிங்கிறதான். நிறைவாக நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. அறம் ஐயா அவர்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. கதை சொல்லி நீங்க யூடியூப்ல தேர்ந்தீங்கனாலே சரிதாஜோ அவங்களுடைய கதை ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு அபிநயங்களோட மிக பிரபலமான யூடியூப்கள்லாம் நிறைய வந்துருக்கு. அந்த மாதிரியும் இன்னைக்கு வந்து ஒரு மிக அருமையாக ஒரு கீரா என்ன உணர்வோடு எழுதினாரோ அதையெல்லாம் நம்மிடம் கொட்டி மிக அருமையாக சொல்லிட்டாங்க. அவங்க வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில அளவில் பொறுப்பில் இருந்தாலும் கூட நாம் அழைக்கும் போதெல்லாம் நமக்கு உடனே வந்து நமக்கு கதை சொல்லி மிக அருமையான ஒரு உணர்வை லட்சுமண பெருமாள் தோழர் சொன்ன மாதிரி தனியா படிக்கிறத விட எல்லாரும் சேர்ந்து கேட்கறது. ஒருத்தர் சொல்ல, அதுவும் இந்த மாதிரி ஆளுகள் சொல்றப்ப கதை அப்படியே மனசுல பதிஞ்சிடும். அவங்க சொல்றப்ப ஒவ்வொரு அபிநயமும் ஒவ்வொரு இதையும் சொல்லும் போது மிக அருமையா இருந்தது. இந்த கதைய உண்மையிலேயே கரிசல் பகுதியில இன்னைக்கும் வந்து வயசான பெரியவங்களுடைய, ஏன்னா கிராமங்கள்ல வந்து அன்னைக்கு இறப்பு இருந்ததுன்னா நல்ல காரியம் எதுவுமே வைக்க மாட்டாங்க. அன்னைக்கு எல்லாருமே இப்பயும் சில கிராமங்கள்ல இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆள் இறந்து போயிடுச்சுன்னா அந்த அந்த பாடியை எடுத்துக்கொண்டு போய் அந்த அடக்கம் பண்ற வரைக்கும் யாரும் ஊரை விட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பண்பாடுதான் இங்க இருக்கு கரிசல்ல. அதுவும் போக அந்த வயசானவங்க வந்து இழுத்துக்கிட்டே இருக்கிறப்ப என்னென்ன செய்வாங்கன்றத ரொம்ப அப்பட்டமா சொல்லிட்டார். பாலை கொடுக்கறது, அது வந்து நீங்க பால்னா கரிசலை பொறுத்தவரை எருமை பால் தான். இதெல்லாம் கிடையாது. அப்ப எருமை பாலை எப்படி கொடுக்குறாங்க, இல்ல அந்த கரிசல் மண்ணின் மீது உள்ள ஆசையின் காரணமாக கரிசல் மண்ணை கரைச்சி ஊத்துறது, இல்ல விளக்கெண்ணெய் ஊத்துறது வந்து குளிப்பாட்டியாச்சுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா பஞ்சுப்பால், பஞ்சுல நினைச்சு பாலை கொடுக்குறது. என்ன உசார் இல்லாம இழுத்துக்கிட்டு இருக்கப்ப கொடுத்தோம்னா ஆஸ்பிரேஷன் ஆயிரும், நுரையீரலுக்குள்ள போய் பிடிச்சிரும். அது ஒரு கருணை கொலைதான். அது வந்து கிராமங்களுக்கு காமனா நடக்கும் அவங்க வீடுகள்ல. அதுவும் யாரு கொடுத்தா, யாரு கையால கொடுத்தா சாவாங்க அப்படின்றது ஒரு இந்த பேரன் மேலதான் பாசம் அதிகம், அதனால நீ போய் பால் ஊத்துப்பாங்க. அப்படி போய் பால் ஊத்துறது. பிறகு இந்த விளக்கெண்ணெய் தேய்ச்சி கொடுத்தா உடம்பு ஜில்லுன்னு ஆயிரும். அது அந்த இதை நீங்க கவனிச்சா தெரியும். தை மாசத்துல அது நடக்கிறது வந்து தை மாசத்துல பனி, ஒரு ராத்திரியில எவ்வளவு பெரிய பனிக்கு மத்தியில அந்த விளக்கெண்ணெய் தேய்ச்சி ஊத்துறதுன்றது. அப்புறம் இதுல ரொம்ப நகைச்சுவை, அவரு அந்த கவுண்டருக்கு 3 பெண்டாட்டியும் 2 தொடுப்புன்னு சொல்லுவாரு நினைக்கிறேன். 2 தொடுப்புகளும் இருக்காங்க. அவங்களுடைய பேரம்பேத்தியில் இது எல்லாத்தையும் அந்த சாவின் போது என்னென்ன செய்வாங்க அப்படின்றதையும் மிக துல்லியமாக அந்த ஒரு பண்பாடு, அது வந்து ஒரு சாகுறப்ப ஒரு அந்த சடங்குகள் என்ன செய்யறாங்க அப்படின்றத ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி செய்வாங்கன்றதெல்லாம் ஒரு இலக்கியத்தில் கொண்டு வந்து பதிஞ்சு வச்சது. இவருடைய கதைகளை மண்தின்னி நாய்க்கர்னு ஒருத்தர் கூட உண்டு. இவரே சொல்லுவார், கீராவே சொல்லுவார், கரிசல் மண் வந்து நீங்க சுவைச்சு பாத்தீங்கன்னா இனிப்பா இருக்கும் அப்படின்பாரு. பொதுவா மருத்துவ ரீதியா நாங்க சொல்றது என்னன்னா ரத்தம் குறைஞ்சா வந்து மண் திங்கணுன்ற யோசனை வரும். அவங்க அதுல கரிசல் பகுதியில அதுல இவங்க அது வந்து ஒரு தடவை விளைஞ்சதுன்னா 2 தடவை விளையாது, பஞ்சா நட்டமாயிரும். அதுக்கப்புறம் தான் அது வந்து தூக்கி கொடுக்கும். அப்படி இருந்தாலும் மண்மேல் உள்ள பாசம், இந்த மண்மேல் உள்ள இனம் புரியாத பாசம், அது கரிசலுக்கும் கரிசல் மக்களுக்கும் இடையில அந்த இதை பல இடங்கள்ல கீரா கொண்டு வந்திருப்பார். அப்படி ஒரு கதையாக அவருடைய எண்ணமும் அதுல இருக்கு.
உண்மையிலே இப்படி ஒருத்தர் இருந்தாரான்றது வேற. அந்த கரிசல் காட்டுல இருந்து ஒருத்தரை யமன் கூட்டு போறப்ப அந்த சொர்க்கத்துல ரொம்ப ஊர்வசின்னு இருப்பாங்கன்னா, கரிசல் காட்டுக்காரன் மட்டும்தான் அங்க இருப்பான். கரிசல் நிலம் எவ்வளவு இருக்கும், எத்தனை ஏக்கர் இருக்கும். அதோட அவனுக்கு ஒரு ஆத்மார்த்த உறவு கரிசல் மண்ணுக்கும் கரிசல் வாழ் மக்களுக்கும் இடையே அதையெல்லாம் மிக அருமையாக காட்சிப்படுத்தி ஒரு சடங்கை எவ்வாறு செய்கிறார்கள்ன்றதுல அதுல ஒவ்வொன்றையும் அந்த மாட்டேன்னு சொல்லிட்டு போறது, அந்த இது தோழர் சொன்ன மாதிரி இருக்கைய கட்டுவாங்க. அந்த இது கட்டு அவுந்துருச்சுன்னா எல்லாரையும் கூட்டு போயிடுவாருன்ற ஒரு மூட நம்பிக்கையும் இருக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஒரு சாதாரண ஒரு நிகழ்வை ஒரு மிகச்சிறந்த ஒரு கலை சித்திரம். இப்ப சமீபத்துல கூட இதே மாதிரி ஒரு கதையை ஒரு கோயில்பட்டியை சேர்ந்த ஒரு சிறுகதை எழுத்தாளர் எழுதியிருந்தார். அவரு வேற ஒரு டைமென்ஷன் கொடுத்திருந்தார். அவருடைய பாலியல் காலத்தில் ஒரு காதலித்த ஒரு பெண் வந்தா அவருக்கு உயிர் போற மாதிரியான ஒரு கதையை அமைத்திருப்பார். ஒரு மிக அருமையான கதை. மீண்டும் ஒரு முறை சரிதா ஜோ அவர்களுக்கு நமக்கெல்லாம் இந்த கதையை மனதில் பசுமையாக பதியும்படி சொல்லிய தோழியர் சரிதா ஜோ அவர்களுக்கு மிகுந்த நன்றி. ஒரு மகிழ்வான நிறைவான பின்னூட்டம் தந்த பொதுச் செயலாளருக்கு நம்முடைய கலையிலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். பதிவு பின்னோட்டம் பார்த்துடலாம். ஏன்னா காலத்தினுடைய அருமை கருதி நிறைய பேர் பதிவு பின்னோட்டம் தந்திருக்கீங்க. குறிப்பாக பத்மாகுரு தோழர், அருமை சரிதாமா, தங்கம் முட்டை கதையை காசா தீமீர் பள்ளியில் சொல்லும்போது எங்களையும் குழந்தைகளையும் போல முட்டை தூக்கி நடக்க விட்டவர். இன்றும் புறப்பாடு கதையில் உணர்வுபூர்வமாக அந்த இடத்திற்கு அழைத்து சென்று விட்டீர்கள். அந்த நக்கல் நையாண்டி செய்தி அனைத்தும் நகைச்சுவையோடும் சோகத்தோடும் இணைந்து கேட்க வைத்து விட்டீர்கள். கீரா ஐயாவின் உணர்வுபூர்வமான எழுத்தை அவரது வழியிலே கடத்தி உள்ளீர்கள். வாழ்த்துக்கள்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க. விஜிலா தோழர், அருமையான கதை சொல்லி நீங்கள் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மணிமாறன் தோழர், கதையை மிக நேர்த்தியாக கூடிய தோழர் சரிதாஜு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. நிறைய பேர் வாழ்த்துக்கள் போட்டுட்டு வந்திருக்காங்க. அதுல குறிப்பாக முனைவர் கிருஷ்ணவேணி அம்மா, மண்மொழி பேசிய மாமனிதர் கீரா அவர்களை நினைவு கூர்ந்து புறப்பாடு கதையை வரி வரியாய் வடம் பிடித்து தனக்கே உரிதான தனித்துவ மொழி நடையில் கதைக்குள்ளே உலா வந்து சரியான உட்கருத்தை உற்சவராய் திருக்கோயிலாம் நம் உள்ளத்தில் நிலைநிறுத்திய மிகச்சிறந்த கதை சொல்லி தோழமை சரிதா ஜோ அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐஷா தோழர், அவைக்கு மாலை முகமன் தோழி, சரிதா நிகழ்வுக்கு தாமதாய் வந்திருந்த போதும் இறுதி பகுதி கேட்க கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி. மன நிறைவாய் உயிரோட்டமாய் கதை சொல்லல் வாழ்த்துக்கள். ஒப்பாரி மிக அழகு. தோழியை விரைவில் சந்திக்க வேண்டும், நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. சின்ன கண்ணன் தோழர் தருமபுரியிலிருந்து, கதை சொல்லிய விதம் மிகவும் சிறப்பு. இறப்பு குறித்த கதையை உயிரை கொடுத்து விட்டார், உயிரை கொடுத்து அந்த கதையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிகழ்வில் பங்கேற்ற தகடூர் புத்தக பிரிவின் செயலர் மரு இரா செந்தில்வேல் அவர்களுக்கு நன்றி. அவரின் முன்னெடுப்பில் ஏராளமான 500 புத்தகங்களை இணையவழியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அவரது அனுபவங்கள் நமக்கு தேவைப்படுகிறது, நன்றின்னு போட்டிருக்காங்க. லட்சுமண பெருமாள் தோழரும் போட்டிருக்காங்க, வாழ்த்துக்கள். நேர்த்தியாக கதை சுந்தரியும் போட்டிருக்காங்க. மருது நாகராஜன் தோழர், கதையை சொல்லிய முறை மிக அருமை. கதை சொல்லுவதற்கும் தனித்திறன் வேண்டும் என்பர், அப்படியான தருணம் இது. ஒப்பாரி மிக அருமை. புதுமை பித்தன் கதையோடு ஒப்பிட்டது சிறப்பு, பாராட்டும் வாழ்த்தும் தோழமையே அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததாக சரிதா வாழ்த்துக்குரிய தோழமைகளுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. நன்றி தோழமைகளை. பின்னூட்டத்தால் பெருமை சேர்த்த அத்துணை தோழமைகளுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமை சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுச் செயலாளரை, நாளைய நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளைய கதை காட்சபரம். நாளை கதை சொல்லியும் ஒரு பிரபலமான கதை சொல்லியதான் திருமதி பூங்கொடி திருப்பூர்ல இருந்து சொல்றாங்க. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. இன்றைய கதை என்பது அன்றாட வாழ்வியலில் கிராமங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருந்தாலும் எதை மனிதன் பார்த்து பயப்படுகிறானோ அதையே ஒரு கருப்பொருளாக எடுத்துக்கொண்டு ஒரு நகைச்சுவையாகவும் எல்லலாகவும் எந்த ஒரு படைப்பாளனும் வாழ்வதற்கு தயங்குகிறப்பா. ஏன்னா எந்த ஒரு படைப்பாளனும் கதையை உருவாக்கவும் செய்கின்ற பொழுது அந்த கதையினுடைய கருவில் அவன் வாழ்வது இயற்கை. ஆனால்
இப்படி ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கொண்டு அதிலே வாழ்ந்து பார்த்திருக்கிற கீரா ஐயா அவனுடைய மன தைரியத்தையும் மன நிலையையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய கதை சொல்லி சொன்னது போல கடைசியில் அவர் அந்த தலையை ஆட்டுகிற விதம் என்பது அதற்கு ஒரு பொருத்தமான பின்னூட்டங்களும் நாம பார்த்தோம். அப்படிலாம் இறுக்கமா கட்டியிருக்கணும், கட்டளைனா என்ன நடக்கும் அப்படின்லாம் இது இன்னமும் கிராமங்களில் நடக்கிற வழக்காற்று நடைமுறைகளாகவே நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு கடினமான யாரும் ஏற்பதற்கு தயங்குகிற ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கொண்டு நகைச்சுவையோடும் எல்லலோடும் யதார்த்த வாழ்வியலை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு மகத்தான ஒரு கருத்து களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்த நம்முடைய கீரா ஐயா காலம் கடந்தும் அவர் வாழ்வார். காரணம், அவர் படைப்பு என்பது இந்த உலகம் உருளுகிற வரை அந்த கதையினுடைய கருவினுடைய தொடரோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. அந்த அளவில் நம்முடைய நிகழ்வில் இணைந்து கொண்ட அத்துணை தோழமைகளுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி, நாளை தினம் இரவு 8 மணிக்கு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுக்கின்ற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற கீராவினுடைய படைப்புகளோடு